நிஃப்டியோட அனாலிசிஸ் 9th டிசம்பர் வீக்லி எக்ஸ்பைரி நாளைக்கோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நிஃப்டி எப்படி இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த டபிள்யூ பேட்டர்ன் கண்டினியூ ஆகும் பட்சத்தில் பிரேக் அவுட் பண்ணி மறுபடியும் ஆல் டைம் ஹை வரைக்கும் போகலாம். 26,350 ரேஞ்சை டச் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி இந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே வரும். இதுதான் இந்த வாரத்துக்கான அனாலிசிஸை கொடுத்துருக்கோம். இந்த ஜோனை பிரேக் பண்ணி மறுபடியும் 25,700 ரேஞ்சுக்கு நிஃப்டி வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இதான் வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். நிஃப்டி ஆனால் இந்த ரேஞ்சை அன்னைக்கு பிரேக் பண்ணவே இல்லை. ஓகேவா, இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி ஆல் டைம் ஹை போய் ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் வர்றதுக்கு பதிலாக இதுல இருந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருச்சு. நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த ஜோன்ல இருந்தே ரிஜெக்ஷன் கொடுத்துருந்துச்சு. இங்க ஏற்கனவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருந்துச்சு இல்ல, இப்போ இந்த ரெண்டு இதையும் கனெக்ட் பண்ணி ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். இது இன்னும் ஒரு தடவை இதில் டச் பண்ணும்போது இன்னும் அக்யூரேட்டா இருக்கும். இப்போதைக்கு ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத பார்க்கலாம் நாளைக்கு கழிச்சு. இப்போதைக்கு இந்த ஜோன்லயே ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து இன்னைக்கு ஓப்பனிங்கே அதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு. ஒரு ஃபிளாட் டு நெகட்டிவ் ஓப்பனிங் தான் கொடுத்துருந்துச்சு. கொடுத்து டைரக்டா இந்த ஜோனை பிரேக் பண்ணி வந்துருச்சு. ஸோ இந்த சேஞ்ச் இருக்கும்போது நம்ம டெலகிராம்ல மார்னிங் அப்டேட் பண்ணிட்டோம். இன்னைக்கு எந்த மாதிரி பேட்டர்ன்ல ஃபார்ம் ஆக போகுது, ட்ரேட் ஆக போகுது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது 940 அப்டேட் பண்ணிருந்தோம். ஓகே, 940 அப்டேட் பண்ணிருந்தோம். இந்த கிரீன் ஜோன் இருக்குல்ல, இந்த கிரீன் ஜோன்ல இருந்து இந்த கிரீன் ஜோனை பிரேக் பண்ணி வரும் பட்சத்துல இந்த பேட்டர்ன்ல நிஃப்டி மூவ் ஆகி இந்த சப்போர்ட் லைனை டச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 26,000 இருக்கிறது. இந்த சப்போர்ட் லைன் டச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு கொடுத்துருந்தோம். ஒருவேளை இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும் பட்சத்துல, ஆல் டைம் ஹைல ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும் பட்சத்துல இந்த மாதிரி 26,000 ஆல் டைம் ஹையை நோக்கி நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கொடுத்துருந்தோம். ஸோ இதை ஒரு 940 அப்டேட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு 1020 ப்ராப்பரான பிரேக் அவுட் நடந்துச்சு, அப்பவும் அப்டேட் பண்ணியிருந்தோம். நம்மளோட சப்போர்ட் மேலே போறதுக்கு போல சப்போர்ட் லைன் வந்திருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது நிஃப்டி இந்த ஃபார்மேட்ல ஃபார்ம் பண்ணி 26,000 வரைக்கும் வரலாம். இதுதான் அடுத்த டார்கெட் அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ராப்பராக நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ அதே மாதிரியே ஸோ இதுல இருந்து கொடுத்துருந்தாலும் இந்த கிரீன் ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்துல இது வரைக்கும் இந்த சப்போர்ட் லைன் வரைக்கும் வரலாங்கிறது கொடுத்துருந்தோம்ல. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எப்போ அது வந்துருந்துச்சு 12:30. ஓகே, 10:24 இருந்து 12:30 ப்ராப்பரா நம்ம என்ன பேட்டர்ன்ல போட்டிருந்தோமோ அதே பேட்டர்ன்ல ஒரு டவுன் ட்ரெண்ட், ஒரு சின்னதா ஒரு பவுன்ஸ் பேக், அதுக்கப்புறமா இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணல, அது கிட்ட வரைக்கும் போயிட்டு மறுபடியும் நம்ம கொடுத்திருந்த சப்போர்ட் லைனை டச் பண்ணி ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டை ரீச் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இமிடியேட்டாவே அப்டேட் பண்ணிடுவோம். இதையும் பிரேக் பண்ண பட்சத்தில் அடுத்த 25,930 வரைக்குமே போகலாம். அது இந்த மாதிரி பேட்டர்ன்ல ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதுல இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்து ஒரு சின்னதாக ஒரு அப் ட்ரெண்ட் சப்போர்ட்டை கொடுத்து மறுபடியும் மேலே போயிட்டு இதுல போகும்போது ரிஜெக்ட் பண்ணி கீழே வந்து இதை பிரேக் பண்ணி கீழே வந்துடும். 25,930 வரும் அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். இதை பிரேக் பண்ணாம மேலே போகும் பட்சத்தில் மட்டும் தான் அப் ட்ரெண்ட். ஸோ இதுல இருந்து மேக்ஸிமம் ரிஜெக்ஷன், இதுல ஒரு சப்போர்ட், ஒரு சின்ன அப் ட்ரெண்ட், அதுக்கப்புறமா ரிவர்ஸ் ஆகி இப்படி வரும், கீழே வந்துடும் 25,930 ரேஞ்ச் அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். ஸோ 25,930 இருக்குல்ல சப்போர்ட் ஜோன், நிஃப்டி வந்து 25,930 போகும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிருந்தோம். ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதே மாதிரியே இமீடியட்டா பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஜோன்ல தான் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துருந்தோம். இதுல இருந்து ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் கொடுத்தோம்னு சொல்லியிருந்தோம். அதுல இருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து, சின்ன கரெக்ஷன்னா 15 மினிட்ஸ் கேண்டில் ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி இந்த லைன் டச் பண்ணல, பட் அது கிட்ட வரைக்கும் போச்சு. ஒரு சின்ன அப்டன் கொடுத்து நம்ம கொடுத்த அதே ஃபார்மேட்லயே அப்படியே இந்த லைனை பிரேக் பண்ணி இது வரைக்கும் 25,930 வரைக்கும் வந்துச்சு. 25,900 வரைக்குமே போச்சு. ஆனால் க்ளோசிங் அதுக்கு மேலே அதுக்கு பக்கத்துல தான் கொடுத்துருக்கோம். 25,930 ரேஞ்சு கிட்டே தான் 15 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா க்ளோசிங் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 25,930 கீழே போனது ஒரு சடனா ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டு அதுக்கப்புறமா சைட் வேஸ்லேயே மூவ் ஆரம்பிச்சிச்சு. ஸோ 25,930 ப்ராப்பரான அடுத்த லெவல் டார்கெட்டாக ஃபங்க்ஷன் ஆச்சு. நம்ம கொடுத்த லெவல் ப்ராப்பராக நம்ம என்ன ஷார்ட் பேட்டர்ன்ல கொடுத்தோமோ அதே பேட்டர்ன்லேயே நிஃப்டி ப்ராப்பராக மூவ் ஆகி டார்கெட்டை ரீச் பண்ணிச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி எதிர்பார்த்தது என்னன்னா நிஃப்டி வந்து இந்த ஜோன்லயே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா 1 hour டைம் ஃப்ரேம்ல இருக்கு இப்போ. ஓகேவா, இதுல ஒரு சப்போர்ட் பார்த்துருந்தோம்ல ஏற்கனவே.
ஸோ நம்மளோட ஓகே இந்த சப்போர்ட் ஒன்று தெரியுது. இந்த சப்போர்ட்லேயே தான் ஃபார்ம் ஆகி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இதுல இருந்து ஒரு புஷ்பேக் கொடுத்து மறுபடியும் மேலே போனால இதை போய் டச் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இந்த ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸ் போய் டச் பண்ணி அங்கிருந்து மறுபடியும் கீழே வந்து பிரேக் பண்ணி வரலாங்கிறத எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு அந்த லைனை பிரேக் பண்ணிடுச்சு. இதுலயே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த லைனை பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, இந்த ஜோனை பிரேக் பண்ணிடுச்சு. ஆல் டைம் ஹை போய் ரிஜெக்ட் ஆகி கீழே வரதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜோன்லேயே ரிஜெக்ட் ஆகி இந்த சப்போர்ட்டை எனக்கு உடச்சிருக்கு. 1 hour டைம் ஃப்ரேம்ல இந்த சப்போர்ட்டை உடச்சிருக்கு. 25,000 இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன் இதுல ஒரு சப்போர்ட் இருக்கு, ஏற்கனவே இதுல ஒரு சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறமா இதுல தொடர்ந்து சப்போர்ட் எடுத்துட்டே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரீவியஸ் சப்போர்ட் ஒரு பெரிய சப்போர்ட் லைனா ஃபார்ம் ஆயிருது. இதுதான், இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஓகே, இந்த சப்போர்ட் ஜோன்லயே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இங்க ஒரு சப்போர்ட், அதுக்கப்புறமா இந்த ஜோன்ல, அதுக்கப்புறமா இந்த ஜோன்ல, மறுபடியும் இந்த ஜோன்ல. இதுல இருந்து ரிஜெக்ட் கொடுத்தா கூட இது ஒரு புது சப்போர்ட் லைனா ஃபார்ம் ஆகி இந்த ஜோன்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய கிரீன் லைன்ல இது ஒர்க்ல இந்த ஜோன்ல இது ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்தா கூட இதை ஒரு சப்போர்ட்டா எடுத்து இதுக்குள்ளேயே மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. கீழே வந்தா கூட இதுலயே ரிஜெக்ட் பண்ணி மேல போயிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு அது ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த ஜோனையும் பிரேக் பண்ணி வச்சுப்போம். ஸோ இது வந்து அடிஷனல் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. நிஃப்டி கீழே போறது 25,700 ரேஞ்சு 25,000 ரேஞ்சுக்கும் போறதுக்கான அடிஷனல் கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஆனா இதை ஒரு 1 day டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா, 1 day டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 3 நாளா ஒரே இடத்துலயே சப்போர்ட் எடுத்துட்டு இருந்துச்சு. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாம இருந்துச்சு. 25,978 ரேஞ்சை பிரேக் பண்ணாம இருந்துச்சு. ஓகே, ஒரு இப்படி இதுல ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. இந்த ரேஞ்சில் இது ஃபர்ஸ்ட் டே, மறுபடியும் அடுத்த நாள் அதே சப்போர்ட் எடுத்துச்சு, அடுத்த நாள் இதே சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுச்சு. இங்க கூட கண்டினியூ ஆகுது பேட்டர்ன். ஓகே, இதுல ஒரு ரிஜெக்ஷன், கீழே ரிஜெக்ஷன், மறுபடியும் அதுல சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு, இதுக்கு ரிஜெக்ஷன் கொடுத்து கீழே வந்திருக்கு. இங்க இப்போ லாஸ்ட் ஒரு 3 நாளா இதுல சப்போர்ட், மறுபடியும் அதுல சப்போர்ட் க்ளோசிங், கீழே போயிருந்தா கூட க்ளோசிங் இதுக்கு மேலே கொடுத்துருச்சு. இதுலயும் க்ளோசிங் இது மேலே கொடுத்துருக்கு, இதுலயும் க்ளோசிங் ப்ராப்பரா அதே கொடுத்துருக்கு. இன்னைக்கு தான் அந்த லைனை பிரேக் பண்ணிருக்கு. இது ஒரு பெரிய பிரேக் அவுட்னு எடுத்துக்க முடியாது. கிட்டத்தட்ட இந்த லைனுக்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பக்கமா க்ளோஸ் ஆகி கீழே வந்துருச்சு. பெருசா பிரேக் பண்ணி கீழே வரலனாலும் அந்த லைனுக்கு வெளியே தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு 1 day டைம் ஃப்ரேம்ல. அதே மாதிரி இந்த பேரலல் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்குல்ல, இதையும் பிரேக் பண்ணி ஒரு சின்னதா பிரேக் அவுட் கொடுத்து 2 ட்ரெண்ட் லைன், இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனையும் இந்த சப்போர்ட் லைனையும் பிரேக் பண்ணி அது வெளியே க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஆனா ரொம்ப நான் என்ன சொல்றது, ரொம்ப ஸ்ட்ராங்கான க்ளோசிங் ரொம்ப தள்ளி எல்லாம் கொடுக்கல. இந்த லைனுக்கு பக்கத்துலயே தான் இருக்கு. ஓகேவா, பக்கத்துலயே தான் இருக்கு. ஸோ இது எதை காமிக்குதுன்னா, நாளைக்கு ஒருவேளை இதுக்கு உள்ள போயிடுச்சு, மறுபடியும் இந்த சப்போர்ட் லைனுக்கு உள்ள போயிடுச்சுன்னா மறுபடியும் இதே ட்ரெண்டே கண்டினியூ ஆகலாம். இந்த அப் ட்ரெண்ட் நோக்கி மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ், புதுசா ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குல்ல, இதுக்குள்ள நாளைக்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, இந்த சப்போர்ட்டுக்கு உள்ளே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இந்த ஜோனை பார்த்தே போகலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இது ஒரு புது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை பார்த்தே போகலாம். இதுலயே எப்படி சைட் வைஸ்ல போய் நாளைக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல இதை பிரேக் பண்ண பட்சத்தில் ஆல் டைம் போகலாம். இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே 26ல இருந்து 26,130 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகி முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இந்த ரேஞ்சுக்கு மேல ஓப்பன் ஆயிடுச்சுன்னா. ஓகே, இல்ல அந்த ரேஞ்சுக்கு மேல ஓப்பன் ஆகாம இதை ஒரு க்ளோசிங் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு கீழே பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கிறதா கன்சிடர் பண்ணோம்னா, நாளைக்கு ஓப்பனிங்கும் இது கீழே கொடுக்குது, இல்ல ஓப்பனிங் இது கீழே கொடுக்குது, இல்ல இது மேல கொடுத்தா கூட பிரேக் பண்ணி கீழே வருது அப்படிங்கிற பட்சத்துல நம்மளோட அடுத்த டார்கெட் ஸ்ட்ரைட்டா 25,850யும் அதை பிரேக் பண்ணி 25,700 வரைக்கும் நாளைக்கு நிஃப்டி வரது வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இது கீழே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு 25,700 வரைக்குமே நிஃப்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 25,710ங்கிறது நாளைக்கு எக்ஸ்பெரியோட ரேஞ்சை ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு 1 hour டைம் ஃப்ரேம்ல காமிச்சிடுறேன். இதுதான் சொல்றேன். இது ரொம்ப பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இந்த டைம் ஜோன்ல பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே க்ளோஸ் கொடுக்கும். ஏன்னா இந்த ரேஞ்ச் நம்ம பார்த்தோம்னா ஒரு ப்ராப்பரான சப்போர்ட்டா ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு 1 day டைம் ஃப்ரேம்ல இங்க இருந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நல்ல சப்போர்ட்டா தான் ஆக்ட் ஆகிட்டு வந்துட்டே இருக்கு. ஸோ இது கீழே பிரேக் பண்ணி ஓப்பன் ஆகணும், இது கீழே ஓப்பன் ஆகணும், இல்லை இதுக்கு மேல ஓப்பன் ஆச்சுன்னா கூட இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே வரணும். இந்த மாதிரி இதுக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே வரணும். கீழே வந்துடுச்சுன்னா இமீடியட் சப்போர்ட்டா 25,850ங்கிற ரேஞ்சும்
அதுக்கு அடுத்தால 25,700 வரைக்கும் வரலாம். 25,760 அடுத்த சப்போர்ட் இருக்கு. அதுக்கு அடுத்தால 25,700, 750, 700 ரேஞ்சுங்கிறது நாளையோட எக்ஸ்பைரி லெவலை நான் பார்க்குறேன். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நாளையோட எக்ஸ்பைரி லெவல் 25,700 இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு மாதிரியே ஒரு 1% மூவ் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பா 25,700 ரேஞ்சை வந்து நிஃப்டி டச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஏரியால நான் எக்ஸ்பைரி எதிர்பார்ப்பேன். அப்படி இல்லை இதை மேல ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மட்டும் இது மேல ஓப்பன் ஆகி இந்த பிரேக் பண்ணி இந்த ரேஞ்சுக்கு உள்ள நிஃப்டி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சா மட்டுமே இந்த மாதிரி ஒரு சைட் வைஸா போய் முடிஞ்சிடலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு சைட் வைஸா போய் முடியலாம் இந்த ரேஞ்சுக்குள்ள ஓப்பன் ஆச்சுன்னா. அப்படி இல்லாத பட்சத்துல இதுதான் நாளையோட ட்ரெண்ட். ஓகேவா? லைவ் மார்க்கெட் அப்டேட் டெலகிராம் சேனல்ல ஷேர் பண்றேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ்.